ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடுடைய டெல்டா ஜி வேல்யூ டெல்டா ஜி ஒன் இஸ் ஈக்குவல் டு -350 கிலோஜூல் பெர் மோல். இது ஃபார்மேஷன் ஆறதுக்கு. அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடா மாறுதுல, அது டெல்டா ஜி டூ வேல்யூ கொடுத்திருக்கேன். அது -480 கிலோஜூல் பெர் மோல். நமக்கு தேவை என்னது ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடா கிடையாது. என்ன நமக்கு அயன் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகும். அப்ப இந்த ரியாக்ஷன் அப்படி ரிவர்ஸ் திருப்பி போடுறேன். திருப்பி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவா மாறும். அப்ப பாருங்க டீகம்போசிஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு எழுதுறேன். அப்ப இந்த பக்கம் டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் -டெல்டா G1 is equal to 350 கிலோஜூல் பெர் மோல் அப்படி போட்டாச்சு. இப்ப யார் யாருக்கு காம்படிஷன் நடக்க போகுது? இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகுது. அப்ப கவனிங்க ஓவரால் ரியாக்ஷன் நடத்தணும் எழுதணும். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எப்படி எழுதுங்க 2FeO reaction with 2 carbon and gives 2Fe plus 2CO வரும். சரிங்களா? அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்க டெல்டா ஜி என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இது ரெண்டு என்ன பண்ணணும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆன்சர் வருது நமக்கு -130 கிலோஜூல் பெர் மோல் வரும். சரிங்களா? இங்க இருக்க என்னது ரெண்டு அயன் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நமக்கு தேவை என்னது ஒரு அயன் ஆக்சைடு உடையிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெல்டா ஜி வேல்யூ டிவைடட் பை 2 அப்ப என்ன வரும் நமக்கு -65 கிலோஜூல் பெர் மோல் வரும். சொல்றது புரியுதாயா? அப்ப இந்த விஷயம் தெரியறது என்னன்னா நமக்கு எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி